வைரஸ் பரவுது. அதனால வெளிநாட்டில் பரவிச்சோம். அதனால நீங்கள் மொட்டை அடிச்சுக்கிட்டிங்கன்னா அந்த கொரோனா வைரஸ் வராது. பெண்கள் அடிச்சுக்கிட்டா 15,000, ஆண்கள் அடித்தா 6,000 சொல்லி பேசினாங்க. நாங்களும் ஃபோனில் பேசணும். அவங்க அப்புறம் ஃபோன்லேயே பேசவும் இல்லை, வரவும் இல்லை. இந்த மாதிரி வந்துட்டோம் நாங்கள் வீட்டுலேயே. வரவே இல்லை. யார் மொட்டை அடிச்சது? மொட்டை அடிச்சது இங்கே தான் அடிக்க சொல்லி நீங்களே ஆள் வச்சு அவங்க தான் வர சொன்னாங்க சார். அடின்னு சொன்னாங்க. அதுவும் பிற்பாடு சார் நான் மொட்டை அடிச்சிட்டோம். எத்தனை பேருங்க? 3 பேர் தான் மொட்டை அடிச்சிக்கிட்டோம். அப்புறம் எல்லாம் நிறைய பேர் நின்றுட்டு இருக்கு. மொட்டை அடிக்க வந்தது எத்தனை பேர்? ஒரு 7 பேர். 3 ஆள். இப்போ அவங்க ஆள்லாம் அனுப்ப நீங்களே ஆள் வச்சு அடிச்சீங்க. ஃபோனு பண்ணி காசு ஆளுக்கு 15,000 கொடுக்குறோம். எல்லாம் இது மாதிரி கொரோனா வைரஸ் வருது. இதெல்லாம் ஒரு 18 பேருக்கு டோக்கன் வந்துருக்குது. வந்து நீங்கள் எல்லாம் மொட்டை அடிச்சுக்காங்க, நாங்கள் கொண்டாந்து காசு கொடுத்துட்றோம், உங்களை ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டு போகிறோன்னு தான் சொன்னது. அப்புறம் இவங்க உடனே எங்ககிட்ட வந்து நாங்கள் கோயிலில் இருந்தீங்களோ கூப்பிட்டு வாங்கன்னு மொட்டை அடிங்க, நபர் இப்பயே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னது. ஸ்கூல் பிள்ளைங்களெல்லாம் எவ்வளோ தரேன்னாங்க? 45,000 கொடுக்குறாங்க. மொத்தம் எத்தனை பேர் வந்தீங்க மொட்டை அடிக்க? 20 பேர்த்துக்கு இருப்பாங்க. அப்புறம் எப்படி எல்லாம் தெரிஞ்சது உங்களுக்கு? தெரிஞ்சா அவங்க போன சுவிட்ச் ஆஃப்ல வச்சுக்கிட்டாங்க. ஓட்ட எடுத்து இல்லை பாப்பா சார். அதனால அப்படியே சுவிட்ச் ஆஃப்ல வச்சுக்கிட்டாங்க. இங்கே தென்னங்குடி பாளையம் தெரியாமல் போயிட்டேன்னாங்க. அப்புறம் வந்து இங்கே ரோட்டுக்கிட்ட இங்கே வந்துட்டேன், நீங்கள் அடிங்கன்னு சொன்னாங்க. என்கிட்டயும் பேசினாங்க சார். அப்புறம் வரவே இல்லைங்க சார். வரவே இல்லை. கொரோனா வைரஸ் பரவுது. அதனால வெளிநாட்டில் பரவிச்சோம். அதனால நீங்கள் மொட்டை அடிச்சுக்கிட்டிங்கன்னா அந்த கொரோனா வைரஸ் வராது. பெண்கள் அடிச்சுக்கிட்டா 15,000, ஆண்கள் அடித்தா 6,000 சொல்லி பேசினாங்க. நாங்களும் ஃபோனில் பேசணும். அவங்க அப்புறம் ஃபோன்லேயே பேசவும் இல்லை, வரவும் இல்லை. இந்த மாதிரி வந்துட்டோம் நாங்கள் வீட்டுலேயே. வரவே இல்லை. யார் மொட்டை அடிச்சது? மொட்டை அடிச்சது இங்கே தான் அடிக்க சொல்லி நீங்களே ஆள் வச்சு அவங்க தான் வர சொன்னாங்க சார். அடின்னு சொன்னாங்க. அதுவும் பிற்பாடு சார் நான் மொட்டை அடிச்சிட்டோம். எத்தனை பேருங்க? 3 பேர் தான் மொட்டை அடிச்சிக்கிட்டோம். அப்புறம் எல்லாம் நிறைய பேர் நின்றுட்டு இருக்கு. மொட்டை அடிக்க வந்தது எத்தனை பேர்? ஒரு 7 பேர். 3 ஆள். இப்போ அவங்க ஆள்லாம் அனுப்ப நீங்களே ஆள் வச்சு அடிச்சீங்க. ஃபோனு பண்ணி காசு ஆளுக்கு 15,000 கொடுக்குறோம். எல்லாம் இது மாதிரி கொரோனா வைரஸ் வருது. இதெல்லாம் ஒரு 18 பேர்த்துக்கு டோக்கன் வந்துருக்குது. வந்து நீங்கள் எல்லாம் மொட்டை அடிச்சுக்காங்க, நாங்கள் கொண்டாந்து காசு கொடுத்துட்றோம், உங்களை ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டு போகிறோன்னு தான் சொன்னது. அப்புறம் இவங்க உடனே எங்ககிட்ட வந்து நாங்கள் கோயிலில் இருந்தீங்களோ கூப்பிட்டு வாங்கன்னு மொட்டை அடிங்க, நபர் இப்பயே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னது. ஸ்கூல் பிள்ளைங்களெல்லாம் எவ்வளோ தரேன்னாங்க? 45,000 கொடுக்குறாங்க. மொத்தம் எத்தனை பேர் வந்தீங்க மொட்டை அடிக்க? 20 பேர்த்துக்கு இருப்பாங்க. அப்புறம் எப்படி எல்லாம் தெரிஞ்சது உங்களுக்கு? தெரிஞ்சா அவங்க போன சுவிட்ச் ஆஃப்ல வச்சுக்கிட்டாங்க. ஓட்ட எடுத்து இல்லை பாப்பா சார். அதனால அப்படியே சுவிட்ச் ஆஃப்ல வச்சுக்கிட்டாங்க. இங்கே தென்னங்குடி பாளையம் தெரியாமல் போயிட்டேன்னாங்க. அப்புறம் வந்து இங்கே ரோட்டுக்கிட்ட இங்கே வந்துட்டேன், நீங்கள் அடிங்கன்னு சொன்னாங்க. என்கிட்டயும் பேசினாங்க சார். அப்புறம் வரவே இல்லைங்க சார். வரவே இல்லை.